ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பேட்டியளித்த அவர் சென்னையில் 11ஆம் தேதி அடுத்த கட்ட ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் கடைகளில் பொதுமக்களிடம் ரூபாய் நோட்டுகளை வாங்குமாறு வியாபாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்கத்துடைய நோக்கம் கள்ள நோட்டு புழக்கத்தில் அதிகமாக இருக்கிறது. இது நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கள்ள நோட்டு என்பது ஒரு 1000 ரூபாய் நோட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் போனால் 2 ரூபா ஒரு 2 தாள் 3 தாள் கள்ள நோட்டாக மாற்றப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்திருந்தாலும் கூட இன்று சாமானியவர்களும் வியாபாரிகளும் பாதிக்கப்படாத வண்ணம் இது செய்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். மத்திய அரசை பொறுத்தவரையில் இரவு வேளையில் இப்படி அறிவித்தால்தான் இந்த ஒரு கட்டுக்கோப்பை ஏற்படுத்த முடியும் என்ற நோக்கத்தில் செய்திருக்கிறார்கள். ஆனால் வியாபாரம் என்பது, வணிகம் என்பது அன்றாடு பாடுபடுகின்ற சிறு வியாபாரிகள் எல்லாம் முடங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த முடக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று எங்களால் யூகித்து சொல்ல முடியும்.